திருவாரூர் தேரோட்டத் திருவிழா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூருக்கு கிழக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையிலிருந்து 237 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சியிலிருந்து 94 கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வூர் அமைந்துள்ளது. இக்கோயில் 846 அடி நீளமும் 666 அடி அகலமும் கொண்டது. 5 பிரகாரங்களுடன் விளங்குகிறது. இக்கோயிலில் கிழக்கு நோக்கிய ராயகோபுரம் 9 நிலைகளுடனும் 118 அடி உயரமும் கொண்டது. 9 கோபுரங்கள், 80 விமானங்கள், 13 மண்டபங்கள் மற்றும் 100க்கும் அதிகமான சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சோழ மன்னர்களின் சிறந்த தலைநகரங்கள் 5னுள் திருவாரூரும் ஒன்று. மனுநீதி கண்ட சோழன் திருவாரூரையே தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். அதிக எண்ணிக்கையிலான தேவார பாடல்களை பெற்ற தலம் என்ற பெருமையையும் உடையது. தேவார பதிகத்தில் இடம்பெற்றிருக்கும் காவிரி தென்கரையில் உள்ள தலங்களுள் 88வது தலம் இதுவே. திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சேக்கிழா, அருணகிரிநாதர், குமரகுருபரர், சம்பந்த முனிவர், சிதம்பர முனிவர், கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்றோர் இக்கோயிலை பாடி சிறப்பித்துள்ளனர். பஞ்சபூத தலங்களில் திருவாரூர் மண் தலமாகும். மகேந்திரவர்ம பல்லவனின் காலத்திலிருந்து சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், தஞ்சை நாயக்கர், மராத்தியர்கள் காலம் வரையுள்ள கலை, இலக்கியம் மற்றும் வரலாற்று செல்வங்களை கொண்டு சிறப்புற்று விளங்கும் ஓர் அரிய கோயிலாகும். தன்னுடைய நடனத்தால் உலகமெல்லாம் மகிழச் செய்த ஆடலரசன் ஆரூரில் அமர்ந்து நடன மங்கையரின் ஆடலைக் கண்டு மகிழ்ந்ததாக இக்கோயில் புராணம் கூறுகின்றது. மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவாதிரை திருவிழாவும், பங்குனி மாதத்தில் தேரோட்ட திருவிழாவும், ஆடி மாதத்தில் ஆடிப்பூர திருவிழாவும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பெறும் திருவிழாக்களாகும். பங்குனி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் இக்கோயிலில் நடைபெறும் தேரோட்ட திருவிழா உலக புகழ் பெற்றது. இத்தேரின் மரத்தினாலான நிரந்தர பகுதியின் உயரம் 20 அடியாகும். அலங்கரிக்கப்பட்ட இத்தேரின் உயரம் மற்றும் அகலம் தமிழகத்தில் உள்ள மற்ற தேர்களை விட அளவில் பெரியது. எண்கோண வடிவம் கொண்டதும் 4 சக்கரங்களை மட்டுமே கொண்டதும் 21 அடி அகல அச்சையும் கொண்ட தமிழகத்தில் ஓடு நிலையில் உள்ள 2வது பெரிய தேர் இதுவே.